வணக்கம் நேயர்களே, இது சுடர். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் ரொம்ப பியூட்டி கான்ஷியஸா இருக்காங்க. ஹெல்த் கான்ஷியஸா இருக்காங்க. நம்ம அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அழகு அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ குடுக்குது. நெறைய பெண்கள் வந்து இன்னைக்கு படிச்சு நல்ல வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போகும்போது பிரசன்டபிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு, காஸ்மெட்டிக்ஸ்க்கு வந்து நெறைய வேல்யூ இருக்கு. பெண்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய எத்தனையோ பாப்புலர் பிராண்ட்ஸ் தினம் தினம் புது ப்ராடக்ட்ஸ வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். லிப்ஸ்டிக்க ரெகுலரா யூஸ் பண்றதுனால லங் கேன்சர் வருமா? அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ஆமா. அதற்கான பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி நெறைய லிப்ஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், பாப்புலர் லிப்ஸ்டிக் பிராண்ட்ஸ வந்து சர்வே பண்ணி, அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்பொழுது, அதில் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி வெளியில வந்திருக்கு. அதாவது இம்பார்ட்டன்ட் ஹெவி மெட்டல்ஸ் ஆன கேட்மியம், லெட், குரோமியம், அலுமினியம் போன்ற ஹெவி மெட்டல் இந்த லிப்ஸ்டிக் இன்கிரீடியன்ட்ஸ்ல அளவுக்கு அதிகமாக இருக்கு. அதாவது பிரிஸ்கிரைப்டு சேஃப்டி லெவல்ஸ விட அதிகமா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பாப்புலர் பிராண்ட்ஸ் உடைய லிப்ஸ்டிக்ஸ்லயும் இது இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த ஹெவி மெட்டல்ஸ் இந்த லிப்ஸ்டிக்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம லிப்ஸ்ல யூஸ் பண்ற இந்த லிப்ஸ்டிக் நம்மளுடைய லிப்ஸோட ஸ்கின் வந்து ரொம்ப தின் ஸ்கின். அதனால ஈஸியா இந்த இன்கிரீடியன்ட்ஸ் வந்து அப்சார்ப் ஆயிடும். இன்னொன்னு, நாள் பூரா நம்ம லிப்ஸ்டிக் போடுறோம், நெறைய விஷயங்கள சாப்பிடுறோம், நெறைய தண்ணி குடிக்கிறோம், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். இது போன்ற செயல்பாடுகள்னால நம்ம உதட்டுல அப்ளை பண்ணக்கூடிய இந்த லிப்ஸ்டிக் வந்து நாம இன்ஜெஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம அத ஸ்வாலோ பண்றோம். அப்போ இந்த இன்கிரீடியன்ட்ஸ் நமக்கு தெரியாமலேயே மைக்ரோ குவான்டிட்டீஸ்ல நம்மளுடைய கட்ல, நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல என்டர் ஆகுது. அது மட்டும் இல்ல, நம்ம லிப்ஸ்டிக்க தொடர்ந்து டச் அப் பண்ணி அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது, அதுல இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய, அதாவது சுவாசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுது. இதனால உடம்புல பல உபாதைகள் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கேட்மியம் அப்படிங்கிற இந்த ஹெவி மெட்டல தொடர்ந்து லிப்ஸ்டிக்க ரெகுலரா யூஸ் பண்றவங்க இன்ஜெஸ்ட் பண்ணும்பொழுது, நாளடைவுல அது கிட்னி டேமேஜ் மற்றும் லங் டேமேஜஸ ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. லெட் அப்படிங்கிறத பத்தி சொல்லவே வேண்டாம். லெட்னால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு காலம் காலமாக வந்து நாம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட லெட்டும் டிடெக்டபிள் குவான்டிட்டீஸ்ல பல லிப்ஸ்டிக் பிராண்ட்ஸ்ல அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால பிரைமர்லி நியூரலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ், ரீப்ரொடக்டிவ் டிஸ்டர்பன்சஸ் ஏற்படுத்தும். நாளைக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்குதுன்னா, அதில் கூட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. குரோமியம் is directly associated with lung cancer when inhaled or ingested in significant quantities அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு significant quantities ரெகுலரா நம்ம லிப்ஸ்டிக் மூலமாக இதை இன்ஹேல் பண்ணும் பொழுதோ, சுவாசிக்கும் பொழுதோ, இல்லை உட்கொள்ளும் பொழுதோ, இதனால் லங் கேன்சர் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி அலுமினியம் ஒரு கார்சினோஜன் இல்லைனாலும் prolonged exposure to அலுமினியம் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ உருவாக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சொல்றதுனால உங்கள ரொம்ப ஓவரா பயமுறுத்துறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. நீங்க கன்டினியூஸா காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றதுல ப்ராப்ளம் இல்ல. ஆனா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ்ல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத 1க்கு 2 தடவ செக் பண்ணுங்க. அதுவும் குறிப்பாக லிப்ஸ்டிக்க பத்தி ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம உதட்டுல யூஸ் பண்ணும்போது அதை இன்ஜெஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது உட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இத தொடர்ந்து நான் இன்சிஸ்ட் பண்றேன். அப்போ இத அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா ஆபீஸ் போறேன், நான் வந்து காலேஜ்க்கு போறேன். நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்ப நான் மட்டும் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? அப்படி காஸ்மெட்டிக்ஸ் வாங்கும்பொழுது சின்ன சின்ன விஷயங்கள நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெகக்னைஸ்ட் ரெப்யூட்டபிள் பிராண்ட்ஸ வாங்குங்க. ஏதோ ஒரு பிராண்ட் சீப்பா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வாங்குற ப்ராடக்ட்ட நல்ல கம்பெனி ப்ராடக்ட்டா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. 2வது, இந்த ப்ராடக்ட் வாங்கும் பொழுது அதிலேயே ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது பியூர்லி ஆர்கானிக், இல்ல பியூர்லி பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ல செஞ்ச ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஹெவி மெட்டல் ஃப்ரீ, டாக்ஸிக் ஃப்ரீ, லெட் ஃப்ரீ அப்படிங்கிறத கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட மென்ஷன் பண்ண ப்ராடக்ட்ஸ வாங்குங்க. இல்லன்னா நீங்க வாங்க போகக்கூடிய அந்த கடையில அப்படிப்பட்ட ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத கேட்டு வாங்குங்க. 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், முடிஞ்ச அளவுக்கு காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றத குறைச்சுக்கங்க. வயசு ஆக ஆக நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல அதிகம் இன்வெஸ்ட் பண்ணலாமே தவிர, காஸ்மெட்டிக்ஸ நாம குறைச்சுக்கிட்டு வரணும். அப்பதான் நம்மளுடைய ஸ்கின்னும் ஹெல்தியா இருக்கும். நம்மளும் யங்கா தெரிவோம். வயசாயிடுச்சு, அதனால நெறைய மேக்கப்ப போட்டு நம்மளுடைய ஃப்ளாஸ மறைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா, அது இன்னும் உங்கள வயசானவங்கள மாதிரி தான் காட்டும். அதனால வயசு ஆக ஆக ஆஸ் ஏஜ் குரோஸ், ப்ளீஸ் ரெட்யூஸ் யுவர் மேக்கப்.
எப்பவுமே மேக்கப் பொறுத்தவரைக்கும், காஸ்மெட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் லெஸ் இஸ் மோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வயசு ஆக ஆக இன்வெஸ்ட் இன் குட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ராதர் தென் யூசிங் காஸ்மெட்டிக்ஸ். 4வது மிக முக்கியமான விஷயம், தொடர்ந்து நீங்க காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தா, முடிஞ்ச அளவுக்கு அந்த காஸ்மெட்டிக்ஸ் நல்ல காஸ்மெட்டிக் பிராண்ட்ஸா இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கங்க. செகண்ட் திங் இஸ் முடிஞ்ச அளவுக்கு அத எந்த அளவுக்கு குறைச்சு யூஸ் பண்ண முடியுமோ, அப்படி யூஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா இந்த ஹெல்த் ரிஸ்க் எல்லாம் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். இது ஒரு சின்ன தகவல் தான். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சர்க்கிள்ல, உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் காஸ்மெட்டிக் யூஸ் பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களோடயே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.